கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் இந்த உபவாச நாட்களில் நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட என்னுடைய தியானத்தின் வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். சகரியா 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயந்தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய இருதயங்களை பிறனுக்கு விரோதமாக நினைக்க கூடாது. நம்முடைய இருதயமானது நம்முடைய உடம்பிலே ஒரு அவயவமாக காணப்படுகிறது. இந்த அவயவம் முக்கியமானதாகவும் காணப்படுகிறது. இருதயம் பழுதுபட்டு போனால் நம்முடைய வாழ்க்கையே சின்னாபின்னமாகி போய்விடும். ஒருவனுக்கு அவனுடைய இருதயமானது அவனுடைய வாழ்க்கையில அவன் நல்வழிப்படுத்துகிறதாகவும் அவனை வெளிப்படுத்துகிறதாகவும் காணப்படுகிறது. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்கிறதாக, பிறனை அவதூறு பேசுகிறதாக காணப்படுகிறதா? எரேமியா 17:9 சரீரத்தில் உள்ள அவயங்கள்ல இந்த இருதயமானது திருக்குள்ளதாக கேடுள்ளதாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் வரும். பிறனுக்கு விரோதமாக பொய் பேச, பிறனை துன்பப்படுத்த என்று அநேக பாவமான காரியங்கள் இந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறதாக காணப்படுகிறது. அப்படியானால் நாம் காக்க வேண்டிய முக்கியமான உறுப்பு இருதயம். இந்த இருதயத்தின் நினைவுகள் வாயின் மூலமாக வார்த்தையாக வெளிப்பட்டு அது மற்றவர்களை காயப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. இந்த வாயை ஆண்டவர் எப்படி உண்டாக்கியிருக்கிறார் பார்த்திருக்கிறீர்களா? நாவானது 32 பற்களினாலும் மேலுதடு கீழுதடு என்று உதடுகளினாலும் அது திறப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? இந்த நாவின் வார்த்தைகள் மற்றவர்களை கொடுமையாக காயப்படுத்தும் என்பதற்காக. அதனால் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும், நான் நினைக்கின்ற நம்முடைய இருதயத்தின் சிந்தனையிலும் நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக காணப்பட்டால்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையும் உத்தமமாக நாம் செயல்பட முடியும். எபேசியர் 4:25 அஞ்சியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பிறனோடே பொய்யை கலைந்து அவனவன் பிறனோடே மெய்யை பேச கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் ஒருவருக்கொருவர், நம்முடைய சகோதரர்கள், நம்மை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லாருமே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவயங்களாய் நாம் கூடி சேர்கிறவர்களாக, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக காணப்படும் பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து நினைக்கும் வார்த்தைகள், நாம் பேசப்படும் அந்த வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாத வண்ணம் காணப்படத்தக்கதா என்று நாம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுகிறவர்களாக காணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக காணப்படும். ஆண்டவர் வெறுக்கிற இந்த காரியங்களை நாம் விட்டு விலகி வாழும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் காணப்படுவோம். நம்முடைய இருதயத்துல பலவிதமான மோசமான சிந்தனைகள் காணப்படுவதால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கல்லான இருதயத்தை நம்மை விட்டு எடுத்து சதையான இருதயத்தை நமக்கு வைக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஏனெனில் நம்முடைய சரீரத்தின் அவயங்களில் மிகவும் மோசமான இருதயத்தின் நினைவுகள் காணப்படுவதால் நாம் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? அதிக நேரம் காத்திருக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் உணர்கிறவர்களாக, அவருடைய வசனத்தில் இன்னும் அவருடைய வசனத்தை நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொரு பேர் மேலும் பிரியமுள்ளவர்களாக நம்மை காண செய்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் அவனுக்கு முன்பாக எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்கிறார். நீதிமான் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அப்போ நாம நீதிமானாக காணப்பட வேண்டுமானால், கர்த்தருக்கு பிரியமானவனாக காணப்பட வேண்டுமானால், அவரும் ஆபிரகாமை போல நம்மை பார்த்து இவன் என் சிநேகிதர் என்று சொல்லத்தக்கதாக நாம் காணப்படுவதற்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் படைத்து, ஐயா எங்களுடைய இருதயத்தை புதுப்பித்து தாரும், அனுதினமும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களை விளங்க செய்யும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்து நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அவருக்கு பிரியமானதாக மாற்றி தருவார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடத்த இன்னும் நாம் அவரை இந்த உபவாச நாட்களில் கிட்டி சேர்ந்து அவருடைய சமூகத்தில் காத்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோமாக.
ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன், சொஸ்தரிக்கிறேன், வணங்குகிறேன் அப்பா. விசேஷமாக இந்த நாளில் நாங்கள் இன்னும் அதிகமாக உண்மை கிட்டிச் சேரும். எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளின் நிமித்தமாக மற்றவர்களுக்கு நாங்கள் தீங்கு நினையாதவனும், மற்றவர்களை நாங்கள் காயப்படுத்தாதவனும் காணப்படத்தக்க கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். தகப்பனே, உடைய அன்பு எங்களை சூழ, உடைய கிருபை எங்களை சூழ வெளியெடுத்து காத்துக்கொள்ளட்டும். உடைய மெல்லிய சத்தத்தை உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு தாரும். உடைய வேதத்தில் இன்னும் வசனங்களை வாசிக்கும் நெருங்கி சேர ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தும். உமக்கே துதி கனம் மகிமை யாவும் உண்டாவதாக. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.